புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 16ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 30 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும், என்ஆர் காங்கிரஸ் கட்சி 8 இடங்களிலும், அதிமுக 4 இடங்களிலும், திமுக 2 இடங்களிலும், சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. வெளியூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நமச்சிவாயம் 18,009 வாக்குகள் பெற்று தனக்கு அடுத்து வந்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தேனி ஜெயக்குமாரை 8,281 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஷாஜகான் 9,839 வாக்குகள் பெற்று தனக்கு அடுத்து வந்த சுயேட்சை வேட்பாளர் கல்யாண சுந்தரத்தை 634 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து 12,144 வாக்குகள் பெற்று சுயேட்சை வேட்பாளர் வைத்தியநாதனை 6,449 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 18,506 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை 12,141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் லட்சுமி நாராயணன் 9,445 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் கண்ணனை 2,225 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காமராஜ் நகரில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 11,618 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் கணேசனை 5,106 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயமூர்த்தி 14,029 வாக்குகள் பெற்று 2வது இடத்தில் வந்த அதிமுக வேட்பாளர் சுப்பிரமணியனை 6,571 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார். மணவெளி தொகுதி வேட்பாளர் ஆனந்தராமன் 9,326 வாக்குகள் பெற்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சுரேஷை 2,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவேணி 10,577 வாக்குகள் பெற்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜவேலுவை 1,468 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கேம்பரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கந்தசாமி 18,945 வாக்குகள் பெற்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் லட்சுமிகாந்தனை 11,200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். பாகூர் காங்கிரஸ் வேட்பாளர் தனவேலு 11,278 வாக்குகள் பெற்று தனக்கு அடுத்து வந்த அமைச்சர் தியாகராஜனை 2,807 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். உழவர்கரை காங்கிரஸ் வேட்பாளர் பாலன் 14,703 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வத்தை 7,107 வாக்குகள் வித்தியாசத்திலும், உசூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தீபாஞ்சான் 8,675 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சாய் சரவணகுமாரை 2,330 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி கண்டனர். காரைக்காலைச் சேர்ந்த திருநள்ளாறு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கமலக்கண்ணன் 13,138 வாக்குகள் பெற்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் சிவாவை 2,875 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஏனாம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் 20,801 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பைரவசாமியை 8,754 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் செல்வம் 7,679 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கிருஷ்ணனை 419 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கதிர்காமத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஜெயபால் 11,690 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ரமேஷை 3,802 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்திரா நகரில் முதல்வர் ரங்கசாமி 15,463 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகத்தை 3,404 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அசோக் ஆனந்த் 12,754 வாக்குகள் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சேது செல்வத்தை 7,458 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சுகுமாரன் 13,955 வாக்குகள் பெற்று எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் குமாரவேலுவை 5,563 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கோபிகா 12,143 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அங்காளனை 1,432 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். காரைக்காலைச் சேர்ந்த நெடுங்காடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திர பிரியங்கா 8,789 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாரிமுத்துவை 1,094 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திருமுருகன் 13,139 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஓமலிங்கத்தை 3,298 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட உப்பளம் வேட்பாளர் அன்பழகன் 9,411 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அடிவால் கென்னடியை 908 வாக்குகள் வித்தியாசத்திலும், முதலியார்பேட்டை தொகுதி வேட்பாளர் பாஸ்கர் 14,321 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாலனை 5,387 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். காரைக்கால்
தெற்கு தொகுதி வேட்பாளர் அசனா 11,104 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நாஜிமை 20 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் 9,257 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரகாஷ்குமாரை 2,164 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவா 11,110 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட நேருவை 2,980 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். காரைக்கால் நிலவு தொகுதி திமுக வேட்பாளர் கீதா 14,993 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிவகுமாரை 6,936 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாகி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராமச்சந்திரன் 10,797 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வல்சராஜை 2,139 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.